வாங்க உட்காருங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காராச்சு. உங்க குரலை கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆடிட்டோரத்திலையும் அடிச்சு விழும்போது உங்க வீட்லயே இன்னைக்குன்னா நீங்க சித்தார் வாசிப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் அதான். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. அர்ச்சனா, எங்க அம்மாவுக்கும் சித்தார் மீது ரொம்ப பக்தி உண்டு. எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த நாதத்தை கேட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மா சித்தார் மீட்டப்போ எல்லாம் கேட்கறவங்க தங்களையே மறந்துடுவாங்க. ஆனா எங்க அம்மா மட்டும் அழுவாங்க. அதான் விதி. ஒரு ஜமீன்தாருக்கு 2வது மனைவிங்கிற பேர்ல எங்க அம்மா இருட்டிலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஊர் உலகம் அவங்களுக்கு வேற பேர் கொடுத்துடுச்சு. இசையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்த எங்க அம்மாவை மத்தவங்க எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்க தெரியுமா? வாழ்நாள் பூரா எங்க அம்மா அழுதுக்கு அதான் காரணம். இன்னைக்கு எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்னை இப்படி எல்லாம் வாழ விட்டுருப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். தவற ஆமா, உன்னை யார் சமைக்க சொன்னது? நான் என்ன சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடுவேன், எப்படி எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? நான் எத்தனை வீட்டுல வேலை பார்த்திருப்பேன். ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். நானும் தான் தினம் பல பேர் தலையில கை வைக்கிற, இன்னும் ஒருத்த தலைப்புல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆளு. ஆமா, அவன் வீட்டுல ஆக்டிங் பண்ண சொன்னது நான் சொன்னேன். வீட்டோட அழகே போயிடுச்சு. போ. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. இந்த கரிமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவேன். அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி கொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு தபல். எனக்கு கொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் ஒண்ணு சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாடி தான் நினைப்பாங்க. எவராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ கூட கிடைக்கும். உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்க. இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சித்தனம் என்ன வேண்டி கிடக்கு. சார், இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி. ஓகே, இது நல்லா இருக்கு. பேக் பண்ணுங்க. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இது பேக் பண்ணுங்க. என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இதையும் பேக் பண்ணுங்க.
எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கு. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன ஓகே? தேங்காய் என்ன மூடியா இருக்கீங்க? இல்லையே. இன்னைக்கு நான் மேடையில பாடினது பிடிக்கலையா? அப்புறம் சொல்றேன். உங்க கையால இன்னைக்கு எனக்கு 10 ரூபாய்ச்சும் கொடுக்கணும். எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வருஷத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன். அது என் பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படின்னா உங்களுக்கு உங்க பர்த்டே சொல்லுங்க. இது என்கிட்ட முன்னாலே சொல்லல. தேங்க்யூ. இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நான் பணத்தை கேட்பேன். அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நான் பத்திரமா வச்சுப்பேன். ஆனா இந்த வருஷம் நான் பணத்தை கேட்டு வாங்க எங்க அம்மா உயிரோட இல்லை. எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இவ்வளவு அன்பா போடுற ஒரே ஒருத்தர் நீங்க தான். உங்ககிட்ட உரிமையோட கேட்கிறேன். உங்க கையால 1 ரூபாய் எனக்கு கொடுங்க. அதை பத்திரமா வாழ்க்கை பூரா வச்சு பாதுகாப்பேன். என்ன? நான் கொடுக்கறது பெருசு இல்ல. நீங்க உங்க தாய் மதிச்ச அளவுக்கு என்னையும் மதிச்சு கேட்டீங்களே, அதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கொடுப்பீங்களா? ஷூர். வீட்டுக்கு சொந்தக்காரே 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். ரெண்டி பிளாக் பாட்டு இருக்கிற ரெண்டு ரோப்ல ரெண்டு చూసి రండి. ఏం పెద్ద వీడు చూడా రండి రండి ఇల్లు చూడండి. எப்படி இருக்கு? నీకు కళ్యాణ ఇల్లు చెప్పినారు. ఒక్క మనిషికి ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మనవాడు நீ தப்பா நினைக்கிறேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ఎందుకు? நானும் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். నీకు ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మీరు కూర్చోండి. என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. మీకు డ్రింక్స్ కావాలా? ఏమండి నీకు తెలుగు తెలుసా? కొంచెం కొంచెం. వచ్చా వచ్చా. ఏమండి డౌట్ ఏమి తప్పుగా నడக்கப்படாது. మీరు வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு. பணியில கிடைச்ச துட்டுல இந்த பெத்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணில் படல. நீ சரி இந்த தொழில் தான் இவர் கண்ணை உறுத்துது. ஏதோ பரம்பரை தொழிலை விட்டுட கூடாதுன்னு இப்பவும் இது ஆபியா செய்யற. இந்த தொழில் நான் செய்யல என்ன என்டி ராமராவ் தோஸ்தா இருப்பாரா? கவனிச்சியா?
ఏమండి ఎన్టీ రామారావు గారు మీకు దోస్తా? కూర్చోండి బ్రదర్. என்ன ஆச்சு? அந்த இடத்துல பழிய போட்டாங்கய்யா, என்ன ஆச்சு? నీకు 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 ఏమాలి నీ తెలుసా? விழுந்துட்டான். வாட்டர் தெளிச்சிட வேண்டியதான். நல்லா ஆடியான். சரிவா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வரராட்ட இருந்து போன் வந்தது. என்டி ராமாராவ் வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது. అప్పుడు నాయుడు గారు, గుంటూరులో మీకేం బిజినెస్? పెద్ద ఎరుమ పన్నే. నాకు 1000 ఎరుమ ఉంది. எருமையில வர பணத்தை நான் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சுட்டாரு. பெரிய ராசிக்காரர். மிருகத்துக்கும் நாகு எப்பவும் ராசி உந்தி. ஐயடு, என்ன மிருகம் சொல்லிட்டு என் மேல கை வைக்கிற? ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர்ல வந்து இங்க ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 5 வருஷத்துக்கு ஆகிற செலவை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, பணம் இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போற கழுதுன்னு. நான் చేసుకుని இருக்கேன். குர்ராவுல கொட்டி கொட்டி 10 எருமை வாங்கி ఇప్పుడు 1000 எருமை நாகு உந்தி. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் வாங்க போறீங்க. அவ்வளவு எருமைங்க மேயறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீரே, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறது வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை சொல்லிட்டாரா? ஈ பங்களாவே நாக்கு இஸ்தாரா? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேட்கறீங்க? கேட்கல, என்னப்பா தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற. டென்னிஸ் கோர்ட்டா? ஒத்து வேணாம் வேணாம் வேணாம். என்டி ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு. ஈ பங்களா நாக்கு காவலாம். என்ன வேலை என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? பாருங்க, விலையை பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமா அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். அட்வான்ஸ் காவாலண்டா என்ன இப்பவே இந்த எழுதி இருக்கிற? விலை பேசுறதும் ரிஜிஸ்டர் பண்றதும் நான் மச்சான் ராவலாம். என்னையா மச்சாக்கிச்சான்னு சொல்லிக்கிட்டு? அதான் விடுப்பா, என்னோட மச்சான் தானே. அவர் எப்படி இருப்பாரு? இவரே ஜெயமாலினி தாங்க. ஜெயமாலினி என்ன பேரை சொல்ல விட மாட்டேங்கிற? கையடியா, சூடாகுது. இடியா கையா. மேட்டர் ஓவர். ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்க. எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அஜெண்டா ஒரு வேலை இருக்கு. நான் இங்க போனோம். நல்ல நேரம், சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சென்டிமெண்டா? பரவாயில்ல பரவாயில்ல. மோலி, நான் புறப்படுறேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க, சேம் 7 lakhs rupees செட்டில் பண்ணிடு இன்னைக்கு. ஓகே சார். நான் 8 lakhs rupees சொன்னேன். பட் எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் தப்பா இருக்காதீங்க. நிலண்டே நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது எல்லாமே 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரு, அதை கெடுத்துட்டியே. ரெண்டு சார், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ఇప్పుడు మీకు సంతోషం தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேரா வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு. வர 1ஆம் தேதியே தெரியும்.